பட்டினத்தாரின் ஞான புலம்பல். உணவைத்தான் சாப்பிட்டேன், எப்படி மலமானது? உயிரோடு தானே இருந்தேன், எப்படி இறந்து போனேன்? மலம்தான் உணவாக இருந்ததா, இல்லை மரணம்தான் வாழ்வாய் இருந்ததா? இன்னும் இழுத்து கொண்டிருக்கிறானே, செத்து தொலைவில்லையே என்று மனைவியின் சுற்றத்தார் பேசிய போது என்னை 100 ஆண்டு வாழ்க என்று வாழ்த்தியது நினைவுக்கு வந்தது. இதுவரை நான் என் கோடாரியால் வேறையல்லவா வெட்டி இருக்கிறேன். நான் விரும்பியதெல்லாம் என்னை வெறுத்து கொண்டிருக்கின்றன. இளமையாய் இருக்கும் போதே முதுமையை பழகியிருக்க வேண்டும். அறுசுவை உணவை தேடி தேடி உண்ணும் போது அது மலமானது என்று உணர்ந்திருந்தால் அடுத்தவர் உணவை பருத்திருக்க மாட்டேன். அனைவருக்கும் பயன்பட வேண்டிய பொன் பொருளை ஒரு திருடனை போல் பதுக்கி இருக்க மாட்டேன். காலம் கடந்த ஞானம். பாயும் நோயும் தவிர யார் துணை வரப்போகிறார்கள்? இறந்தாலும் எனக்காக யார் அழப்போகிறார்கள்? பிணமான பின் இந்த மாளிகையும் பணமும் எனதானது என்று சொந்தம் கொண்டாட முடியுமா? சந்தனத்தால் மணந்த உடல் என்றாலும் இறந்த பின் மணக்கவா போகிறது? கண்ணே மணியே என்று கொஞ்சிய தாயும் என் உயிரே என்று சொல்லிய மனைவியும் பிணமான பின் உடன் வரவா போகிறார்கள்? பிரிய மாட்டேன் என்று சொன்னவர்கள் பிணம் என்று வீசி சென்ற பிறகு மண் என்னை பார்த்து கண்ணே நான் இருக்கிறேன், என் மடியில் வந்து உறங்கு என்று மார்போடு தழுவிக்கொண்டது.